பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கைக்கான பிணையெடுப்பு விதிமுறைகளை திருத்த தயார், சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. அதிகரிக்கப்பட்ட வரிகளை அமெரிக்கா நடைமுறைப்படுத்தினால் இது இலங்கைக்கு மேலும் நெருக்கடி அளிக்கும். இந்த நிலையில் இலங்கைக்கு உறுதியளித்த 290 கோடி டாலர்களை பிணையெடுப்பு கடனில் விதிமுறைகளை திருத்தியமைக்க சர்வதேச நாணய நிதியம் முன்வந்துள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்திக்கு முதல் வலம்புரி நாள் இன்றைக்கு உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்களும் மீண்டும் ஒரு உறவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும், ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி உறுதி. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விலைகள் குறைப்பு. பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குமே 299 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 293 ரூபாயாகும். 361 ரூபாயாக இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் ஒன்றின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 341 ரூபாவாகும். இதேவேளை 286 ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதிக புதிய விலை 274 ரூபாவாகும். இதேவேளை 331 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாகும். மேலும் மண்ணெண்ணெய் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 178 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது என்று இந்த பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயுடைய விலை குறைப்பு தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல 33 வேட்பாளர்கள் கைது, 349 ஆதரவாளர்களும் கைது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மொத்தம் 33 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் கட்சி சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்களாக 349 பேரும் இதுவரை காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்நேரமும் யுத்தம் மூடலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரத்திலும் யுத்தம் மூலம் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அடுத்த 24 மணி முதல் 36 மணித்தியால நேரத்துக்குள் இந்திய ராணுவ தாக்குதலை நடாத்த திட்டமிட்டுள்ளதாக தங்கள் உளவுத்துறைக்கு எச்சரித்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அதாவுல்லா தாரார் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் இலங்கை மீள சீன அரசு உதவும் தூதுவர் ஹிசென் ஹோங் தெரிவிக்கும். தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 5ஆம், 6ஆம், 7ஆம் தேதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள், வளாகங்கள் மற்றும் நிர்வாகங்களில் பயிலும் இளமானி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில சினரத்ன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் வியாபார நிலையத்தில் வாக்காளர் அட்டைகள், வவுனியாவில் தபால் ஊழியர் உட்பட 2 கைது. ESP+ மீளாய்வு சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும், ஜனாதிபதியிடம் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்பு. மதுபான கடைகளுக்கு இன்று பூட்டும். மே தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள சகல மதுபான சாலைகளும் மூடப்படும் என்றும் அதுவரை திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் டெங்கு நோயால் 6 பேர் உயிரிழப்பு, 17,000 பேர் பாதிப்பு. இந்த ஆண்டின் நிறைவடைந்த 4 மாதங்களில் 17,459 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனை மருத்துவர்கள் நாளை பணி புறக்கணிப்பு. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனை மருத்துவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மறுநாள் சனிக்கிழமை காலை 8 மணி வரை அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தெல்லிப்பளை கிளை தெரிவித்துள்ளது.
தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனை அத்தியட்சரின் நிர்வாக செயல்திறனின்மை, நிர்வாகத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் கடந்த ஏப்ரல் 2ஆம் திகதி அவசர சிகிச்சை பிரிவில் தனிநபர் ஒருவர் ஊழியர்களின் கடமைக்கும் ஏனைய நோயாளிகளின் சிகிச்சை பெறவும் இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமை என்பவற்றை கண்டித்தும் மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக நடுநிலையான பக்கச்சார்பற்ற விசாரணையை வலியுறுத்தியுமே இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொள்ள உள்ளது. இதற்கு ஏனைய மருத்துவமனை தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களை பாதிக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் அனுமதிக்கப் போவதில்லை என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் வடக்கு உட்பட பல இடங்களில் இன்று மே தின கூட்டங்கள். சர்வதேச உழைப்பாளர் தினமான இன்று வடக்கு கிழக்கு உட்பட நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடைபெற உள்ளன. அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களின் அழைப்பின் பேரில் இவை நடைபெற உள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளில் அரசு உணர்வு பூர்வமாக இருக்கிறது. அமைச்சர் விஜித ஹேரத் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும். அமெரிக்காவிடம் இருந்து எரிசக்தி பொருட்கள். பிரதி நிதி அமைச்சர் சூசக தகவல். அமெரிக்காவிடம் இருந்து எரிசக்தி பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய உள்ளதாக பிரதி நிதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும சூசகமாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்தியாக அக்ஷய திருதியையான நேற்று 500 ரூபாய்க்கு எகிரியது உப்பு. அக்ஷய திருதியை தினமான நேற்று வடமராட்சியில் 1 கிலோ உப்பு 500 ரூபாய்க்கு விற்பனையானதாக தெரிய வருகிறது. அக்ஷய திருதியை தினத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும், அதிர்ஷ்டம் கெட்டும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது. அதே சமயம் உப்பு அல்லது மஞ்சளையும் வாங்கலாம் என்பது நம்பிக்கை. இந்த நிலையில் அக்ஷய திருதியை தினமான நேற்று வடமராட்சியின் பல பகுதிகளில் 1 கிலோ உப்பு 500 ரூபாய் வரை விற்பனையானதாக அறிய வருகிறது. சந்தையில் 1 கிலோ உப்பு 300 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஜிஎஸ்பி பிளஸ் மீளாய்வு இலங்கைக்கு சாதகமாக பரிசீலனை செய்யப்படும். ஜனாதிபதியுடனான சந்திப்பில் உறுதியாம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. விரிவாக பார்க்கையில் ஜிஎஸ்பி பிளஸ் மீளாய்வு இலங்கைக்கு சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தரப்படுத்தப்பட்ட தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவிற்கான தலைவர் சார்ல்ஸ் வைட்லி தெரிவித்தார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று ஜனாதிபதி பணிமனையில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது. தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோல் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன என்று இதன்போது சார்ல்ஸ் வைட்லி தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பான 27 சர்வதேச இணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவடைவதற்கு முன்னைய ஆட்சியாளர்களின் அரசியல் முறைமையையும் வீண் விரயத்தையும் மோசடியுமே காரணமாக அமைந்திருந்தன. இப்போது நாடு மீண்டும் சரியான நிர்வாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு வருகிறது. அதற்கு சிறிது கால அவகாசம் அவசியம். தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். முன்னைய அரசாங்கங்கள்
தெற்கு சிங்கள வாக்குகளை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை வடக்கின் தமிழ் மக்கள், கிழக்கு முஸ்லிம் மக்கள் மற்றும் தெற்கு சிங்கள மக்களும் தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க ஆதரவளித்தனர். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்று இதன் போது கூறினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவு பேராசிரியர் பிரதீபன் முன்னிலையில் என்றொரு செய்தி இங்கே காணப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக தெரிவில் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த பௌதீகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் பரராஜ் சிங்கம் பிரதீபன் புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற செய்தியும், உரிமைகளுக்காகவும் சமத்துவமான சமூக நல்வாழ்வுக்காகவும் இணைவோம் மே தின அறிக்கையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் என்ற ஒரு செய்தி, தொழிலாளர்களுக்கான உரிமைகள் அங்கீகாரத்தை அரசாங்கம் வழங்கும் மே தின செய்தியில் அமைச்சர் சந்திரசேகர் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அரசிடம் வாகனங்களை கையளித்த 4 முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேரில் 4 பேர் தற்போது தங்கள் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார குமாரதுங்கவை தவிர மற்ற அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தி தொடர்பாடல் ஒருவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வட்டுக்கோட்டையில் சிறுமி துஷ்பிரயோகம் கைதான மேலும் 2 விளக்கமறியல். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் 14 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் மேலும் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமி கடந்த 3 ஆண்டுகளாக இவ்வாறு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். இந்த நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இது தொடர்ச்சியாக மேலும் 2 ஆண்கள் கடந்த 27ஆம் திகதி வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கைது செய்யப்பட்ட 2 45 மற்றும் 52 வயதுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. டிசம்பரில் முழு நாடும் ரணிலை தேடும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டு. நாட்டில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரிசை யுகம் மீண்டும் தோற்றம் பெறும் எனவும் அப்போது முழு நாடும் ரணில் விக்ரமசிங்கவை தேடும் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் என்ற செய்தியுடன், தேசிய மக்கள் சக்தியை விடுத்து மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் கோருகிறார் ரணில் என்ற ஒரு செய்தியும், 4 மாதங்களில் 38 துப்பாக்கிச் சூடு. இந்த வருடத்தின் கடந்த 4 மாதங்களில் 38 துப்பாக்கிச் சூடுகளில் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலைகளில் பெரும்பாலானவை மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் நடந்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் கூறுகின்றன. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அவர்களை எதிர்க்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கொல்லுவது ஆகியவை இந்த சம்பவங்களுக்கு வழிவகுத்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வேட்பாளர்களின் கணக்கில் ஏப்ரல் மாத ஊதியம் வைப்பு இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும், கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அபாயம். தற்போதைய நாட்களில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக மின்னல் ஏற்படும் போது மக்கள் சமவெளி பகுதிகளில் நிற்பதை தவிர்க்குமாறும் அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக்க கோரியுள்ளார் என்ற செய்தியுடன், கஞ்சா பயிற்சியில் ஈடுபட்ட சந்தேக நபர் கைது. பதுளை மடுசில் சீமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இட்டினாம்பல பகுதியில் கஞ்சா பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் மடுல் சீமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும், ஐஸ் போதைப் பொருட்களுடன் 5 போலீசாரால் கைது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு, வன்முறை கும்பல் கைது. களுத்துறை பண்டாரகமை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவரை வாளால் தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் 6 பேர் கொண்ட வன்முறை கும்பல்
பண்டாரகமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு, ஜனநாயக விழுமியங்களை ஜனாதிபதி பேண வேண்டும், தேர்தல் விதிமுறைகள் மீறல் குறைந்துள்ளதாக வரவேற்றுள்ள டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஜனநாயக விழுமியங்களை ஜனாதிபதி பேண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், கன்னிவெடி தாக்குதலில் சிக்கி நைஜீரியாவில் 26 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவில் கன்னிவெடி தாக்குதலில் சிக்கிய பயணிகள் பேருந்து வெடித்து சிதறியதில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் அதிகரித்துள்ளது என்ற செய்தியும், ஈரானில் வெடி விபத்து, இதுவரை 70 பேர் பலி. இருதரப்பினரிடையே சிரியாவில் கடும் மோதல், 26 பேர் பலி, 50 பேர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், துருக்கியின் போர் விமானம் பாகிஸ்தான் செல்லவில்லை, பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை அனுப்பவில்லை என்று துருக்கி விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்திய எல்லையை ஒட்டிய பகுதிகளில் உள்ள ராணுவம் தளங்களில் பாகிஸ்தான் படைகளை குவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை வழங்கியதாக தகவல் வெளியானது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள விமானப்படை தளத்திற்கு கடந்த 28ஆம் தேதி துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான C-13 ஹெர்குலிஸ் போர் விமானம் சென்றுள்ளது. இதில் ஏராளமான போர்க்கருவிகள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. விமானம் வந்ததை இரு நாடுகளும் உறுதி செய்த போதிலும் அவற்றில் எடுத்துச் செல்லப்பட்ட ராணுவ தளபாடங்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பவில்லை என்று துருக்கி தெரிவித்துள்ளது. சரக்கு விமானம் மட்டுமே பாகிஸ்தானுக்கு சென்றதாக துருக்கி அரசு விளக்கம் அளித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சீன ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து, 28 பேர் உடல் கருகி பலி என்ற செய்தியும், சிறுமியை வன்புணர்ந்த அமைச்சர் பதவி நீக்கம். நைஜீரியாவில் சம்பவம். நைஜீரியாவில் சிறுமியை வன்புணர்ந்த குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சர் ஆல்பர்ட் ஹெங்காரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக, அரியாலை மனித புதைகுழி அகழ்வு 15ஆம் திகதி ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், மே 5ஆம் 6ஆம் திகதிகளில் மூடப்படும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 50% அதிகரிக்க பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இலங்கை மின்சார சபை முன்மொழிவு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள், உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல் பட்டியல் விரைவில். அனுர அரசின் அடுத்த அதிரடி. முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதிநிதிகளாக இருந்தவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. முன்பு அதிகாரத்தில் இருந்த கட்சிகளின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊழல்களை மேற்கொண்டுள்ளனர். ஒரு சிலர் கடந்த அறகலைய காலத்தில் இடம்பெற்ற வன் செயல்கள் காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு பெறுமதி கூடிய இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அவ்வாறானவர்களின் பட்டியலை எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் அரசாங்க திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியாயாதிக்க சபைகளில் முன்னைய காலங்களில் நடைபெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து தற்போது தனியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிற செய்தியும், தேர்தல் காலங்கள் வந்தாலே புதிய அரசாங்கம் பட்டியலை வெளியிடுவோம் என்று கூறிக்கொண்டு, உதாரணமாக பாராளுமன்ற காலத்தில் இந்த மதுபான கடைகளுக்கான உரிமம் தொடர்பான தேர்தல் பட்டியல், அதற்கு பிறகு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் தொடர்பான விடயங்கள் பட்டியலாக வெளிவரும். பல்வேறு விடயங்களை போனாலும் எந்த பட்டியலும் இதுவரை வெளிவந்ததாக தெரியவில்லை. அதே போலதான் உள்ளூராட்சி மன்றங்களில் விரைவில் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல் பட்டியலும் வரும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல டெங்கு மற்றும் சிக்கன் கூனியா பரவும் அபாயம் அதிகரிப்பு, சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. தேர்தலை முன்னிட்டு மூடப்படும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அதன்படி 2025 மே 5, 6ஆம் திகதிகளில் 2 நாட்களுக்கு திணைக்களம் மூடப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள், பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது சென்னை அணி என்று நேற்று சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே நேற்றைய தோல்வியோடும் சென்னை அணி அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை முழுமையாக இழந்திருக்கிறார்கள் என்ற விளையாட்டு செய்தியும், ஐபிஎல் தொடரில் போட்டிகளை அதிகரிக்க பிசிசிஐ ஆலோசனை, ராஜஸ்தான் சேசிங்கில் சாதனை, ஐபிஎல் தொடரின் வரலாற்றில் 4 முறை 219+ ரன்களை சேசிங் செய்த முதல் அணி என்ற சாதனையை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியும், பந்துவீச்சு ஆலோசகராக இங்கிலாந்து அணியின்
டிம் சவுதி இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சு ஆலோசகராக நியூசிலாந்து வீரர் டிம் சவுதி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற அந்த செய்தி வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்கும் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் ஊழல் நிறைந்த அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டை கட்டி எழுப்புவோம், மே தின செய்தியில் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி. உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் இலங்கையில் கொண்டாடப்படுகிறது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அரசியல் அறிவை அதிகரிக்க பாடத்திட்டத்தில் மாற்றம், தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பும். இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு. இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த 23 அதிகாரிகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டார்கள். இவ்வாறு நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு தேர்வான 23 அதிகாரிகளில் 14 பேர் தமிழர்கள் எனவும், ஒருவர் முஸ்லிம் எனவும், 8 பேர் சிங்களவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த தர உயர்வு அமுலாகும் என கடந்த 25ஆம் தேதி ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவஸ்ரீ, எஸ் முரளிதரன், எஸ் அச்சுதன், கே ஸ்ரீமோகன், என் மணிவண்ணன், என் சிவலிங்கம், டி திரேஷ்குமார், ஏ சோதிநாதன், சுபாகினி மதியழகன், எஸ் சத்யசீலன், பி தயானந்தன், வை பரந்தாமன், எஸ் ஸ்ரீஸ்காந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோரின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தடுக்கப்படும். அமைச்சர் சந்திரசேகர். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகள் என்று உழைப்பாளர் தினம் தொடர்பான கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தபாலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம், தபால் திணைக்களம் அறிவுறுத்தும். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாதவர்கள் பணி நேரங்களில் தங்கள் உள்ளூர் தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை நிரூபித்து அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று தபால் திணைக்களமும் அறிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசின் ஆயுஷ் புலமை பரிசில் விண்ணப்பங்கள் கோரல். இந்திய அரசாங்கத்தினால் வருடாந்தம் வழங்கப்படும் ஆயுஷ் புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்பதற்கு இலங்கையர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. ஆயுஷ் புலமை திட்டத்தின் கீழ் சித்த, ஆயுர்வேத, யுனானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் இளமானி, முதுமானி மற்றும் கலாநிதி கற்கைகளை தொடர முடியும். ஒவ்வொரு கற்கைகளுக்குமான தகமைகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். அங்காடி உரிமையாளருக்கு ரூபாய் 40,000 தண்டம் விதிப்பு. யாழில் வண்டு மொய்த்த பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் என்பவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த பல்பொருள் அங்காடியின் உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்திய ராணுவம் விரைவில் ஊடுருவும், தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம், பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர். இந்திய ராணுவம் விரைவில் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவும் என்றும் அதனை தவிர்க்க முடியாது என்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஹவாயா முகமது ஆசிப் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் அமைச்சர்களுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற செய்தியும். சீன உணவகத்தில் திடீர் தீப்பிரவல், 22 பேர் உயிரிழப்பும். கனேடிய பிரதமர் ஹார்னிக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வாழ்த்து. சக்திமிகு ட்ராடர் சிஸ்டங்களை எல்லைக்கு நகர்த்தும் பாகிஸ்தான் என்ற செய்தியும் காணப்படுகிறது. உரிமைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் மேதின அறிக்கையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம். வளச்சுரண்டர்கள் அடைக்குமுறைக்கு எதிராக மன்னாரில் மேதின ஊர்வலம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக உழைப்பாளர் வர்க்கம் உறிஞ்சப்படுகிறது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். தொற்றா நோய்கள் அதிகரிக்கும் அபாயம், சுகாதார அமைச்சு தெரிவிப்பும். வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்பும். ஓய்வூதியர்களின் ஊதிய பிரச்சனைகளை தீர்க்க அரசு உடனடி நடவடிக்கை என்ற செய்தியும். விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காமல் ஊழல் மோசடிகளை நிரூபியுங்கள், அனூர் அரசுக்கு பெரமுன சவால். நாட்டில் பெரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக தேசிய மக்கள் சக்தி பரப்புரை செய்கின்றது. எனவே விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காமல் இவை தொடர்பில் விசாரணைகள் நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். இதை ஒரு சவாலாக அரசு எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிடின் GSP+ வரி சலுகைக்கு ஆபத்து, அரசுக்கு ஹர்ஷடி சில்வா எடுத்துரைப்பு. உழைப்பாளர் தினத்தில் இரத்த தான முகாம். கஞ்சா சாகுபடியில் ஈடுபட்டவர் கைது. ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மட்டும் டெங்கு நோயால் 60 உயிரிழப்பு. நாட்டில் பணவீக்கம் மீண்டும் ஏறுமுகம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் GSP+ சலுகை இலங்கைக்கு கிடைக்கும் என்ற செய்திதான் காணப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரவிடம் தெரிவிப்பு. GSP+ தொடர்பில் இலங்கைக்கு சாதகமாகவே தீர்மானங்கள் கருதிக் கொள்ளப்படும். அத்துடன் தரமான பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சந்தைப்படுத்த இலங்கைக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவுக்கான தலைவர் சார்ல்ஸ் வைட்லி ஜனாதிபதி அனுரவிடம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை என்ற செய்தியும்,
அத்துமீறிய மீன்பிடி கட்டுப்படுத்தப்படும், அமைச்சர் சந்திரசேகர் வாக்குறுதி. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகர் வாக்குறுதி அளித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 4 மாதங்களில் டெங்கு 17,000 என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்திகள் தான். கட்டமிடப்பட்ட செய்திகளாக வாக்காளர் அட்டைகள் கடையொன்றில் மீட்பு, தபால் ஊழியர் உட்பட 2 கைது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை வாக்காளர் அட்டை மீட்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த கடையின் உரிமையாளரும் தபால் ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், எரிபொருட்கள் விலை குறிப்பு, எரிவாயு விலை மாற்றமில்லை என்றவாறு செய்தி காணப்படுகிறது. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் நிர்வாக சீர்குலைவை எதிர்த்து மருத்துவர்கள் நாளை போராட்டம் என்ற செய்தி. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் மருத்துவமனையின் நிலவும் நிர்வாக சீர்குலைவுகளை கண்டித்தும் நாளை காலை 8 மணி முதல் நாளை மறுதினம் காலை 8 மணி வரை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக வீதியில் சென்றவர் மயங்கி விழுந்து பலி, கூரை வேய ஏறியவர் தவறி விழுந்து பலி என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, தொழிலாளர் தினத்தை வைத்து வாக்கு கேட்கிற விளையாட்டு எப்பத்தான் முடிய போகுதோ என்றவாறு இந்த அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள், மருந்து பிரச்சனைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு, சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. மருந்து விநியோகஸ்தர்கள் முறையாக பணியாற்றாமை காரணமாக மருந்து இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு ராஜதந்திர மட்டத்தில் கலந்துரையாடி வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்து நாட்டிற்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படுகின்றது என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சஜித் ஜனாதிபதியாவது சாத்தியமற்ற விடயம், ஐக்கிய மக்கள் சக்தியே தெரிவிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆவார் என கூறப்படுவது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார். சஜித்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஜனாதிபதியாக்குவோம் என ஹபீர் ஹாசிம் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கூறுவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கே அந்த கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மின்சார செலவை ஈடுகட்ட நாணய நிதியம் கிடுக்குப்பிடி என்றொரு செய்தி. மின்சாரத்திற்கான உற்பத்தி செலவை விட அலகொன்றுக்காக பாவனையாளர்களிடம் அறவிடும் தொகை குறைவாக இருப்பதால் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. எனவே உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையில் மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது என்ற செய்தியும், சுவிஸ் தூதுவரின் இல்லத்தில் திருட்டு. இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள், பதிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள், கழுத்தணிகள் மற்றும் பதக்கங்கள் திருட்டு போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியுடன், உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் இலங்கையில் நங்கூரம். உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களில் ஒன்றான MSC மரில்லா கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு சர்வதேச சரக்கு முனையத்திற்கு செயற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக வந்தடைந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் வடக்கில் கட்டுப்பாட்டுக்குள், வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவிப்பு. ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் வடக்கு மாகாணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வசீகரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், பச்சை மிளகாய் விலைச்சரிவு. யாழ்குடா நாட்டில் பச்சை மிளகாயின் விலை திடீரென சரிந்துள்ளது. கிலோ 600 முதல் 900 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் தற்போது கிலோ 150 ரூபாவாக விற்கப்படுகிறது. சந்தைக்கு அதிகளவான பச்சை மிளகாய் வந்து சேர்வதால் அவற்றின் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள், மே தின பேரணிகளில் பலம் காட்டும் கட்சிகள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே காணப்படுகிறது. இவைதான்
உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் GSP பிளஸ் வரிச்சலுகை வழங்கக்கூடாது. மீறி வழங்கப்படுமாக இருந்தால் GSP பிளஸ் நிபந்தனை கேலி கூத்தாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை பழிவாங்க அரசாங்கம் பயன்படுத்துகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க இதுவே தருணம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் GSP பிளஸ் மீளாய்வு சாதகமான முறையில் பரிசீலிக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிராந்திய தலைவர் சார்லஸ் வைட்லி மின்கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் IMF-இன் அடுத்த கட்ட நிதி இலங்கைக்கு கிடையாது. மின்கட்டணத்தை அதிகரித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நிதியை வழங்குவோம் என சர்வதேச நாணய நிதியம் அரசுக்கு தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்த உண்மையை அரசாங்கம் மறைத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். எரிபொருள் விலைகள் அதிரடியாக குறைப்பு. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் 17,459 பேர் பாதிப்பு, 6 உயிரிழப்புகளும் பதிவும். மின்கட்டணத்தை அதிகரிக்க முஸ்தீஃபு மின்கட்டண அதிகரிப்பு குறித்து அஞ்ச வேண்டாம். வர்த்தக நிலையத்தில் வாக்காளர் அட்டைகள் NBP வேட்பாளரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் கைது என்ற செய்தியும், தொல்புரத்தில் சிறுமி மீது தவறான நடத்தை, போலீஸ் சுற்றி வளைப்பில் மற்றொருவரும் கைது என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக டெல்லி அணியை வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி. IPL டெல்லி மற்றும் கல்கத்தா அணிகள் மோதி இருக்கிற போட்டியிலே டெல்லி அணியை வீழ்த்தி கல்கத்தா அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி. மகளிர் சர்வதேச ஒருநாள் போட்டி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய மகளிர் வெற்றி. இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் பங்களாதேஷ் அபாரம், இலங்கை படுதோல்வி என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து